ரூபாய்க்கு 1499 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டா கண்டிப்பா வந்து ஒரு குறைவு தான். அதாவது அந்த அளவு ஒர்த் இல்லை அப்படின்றது தான் வந்து இந்த ஒரு வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன். பாஸ் அவங்க ஒன்றும் கவர்மெண்ட் கிடையாது உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க, இல்ல அவங்க வந்து ஒரு சர்வீஸ் ட்ரஸ்டும் கிடையாது. அவங்க ஒரு பிசினஸ் பண்ற ஒரு பர்சன்ஸ். ஹலோ வாரியர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நிறைய பேர் போட்டிருக்கலாம். ஆனால் எப்போவுமே நம்ம சேனலில் ஒரு விஷயத்தை செக் பண்ணி பார்த்துட்டு அது உண்மையாக இல்லையான்னு சொல்கிறது தான் நம்ம வேலை. ஸோ இவங்க சொல்கிற மாதிரி அந்த கோர்ஸ் ஒர்த்தா இல்லையா, யார் அந்த கோர்ஸை வாங்கலாம், யார் அந்த கோர்ஸை வாங்கக்கூடாது, அந்த ப்ரைஸ் வந்து கரெக்டான ப்ரைஸா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது பழசாக சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் நடுவில் சொல்லியிருக்க மேட்ரு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அண்ட் ஃபைனலாக ஒரு கிவ்அவேவும் வச்சுருக்கேன். அது கிவ்அவே மாதிரின்னு சொல்லக்கூடாது, ஒரு ப்ரைஸ் வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இங்க பாருங்க, ஒரு ஷார்ட்ஸ் 66,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. இதெல்லாம் யாரால? மக்களால தானே வந்திருக்காங்க. அப்ப அந்த மக்களுக்கும் எப்படி ஷார்ட்ஸ் போட்டு எப்படி சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்தாதான் என்ன. 33,978 ரூபாய் ஒரே வீடியோக்கு வந்திருக்கு. இதெல்லாம் எப்படி, என்ன ஏது, எப்படி ஒரு வீடியோ பண்ணன்றதெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லல. அண்ணே இங்க வாங்க ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, 6 சேனல் இருக்கு. ஒவ்வொரு சேனலோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்ல ஒவ்வொரு நாளைக்கு ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர் ஏறிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி மக்களுக்கு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். நீங்க எப்படி நல்லா இருந்தா போதுமா? மனுஷனா கேட்ட அத்தனை கேள்விக்குமான பதில் தான் ஹவு டு பிகம் சக்சஸ்ஃபுல் இன் சோஷியல் மீடியா அப்படின்னு நான் பண்ணியிருக்கிற ஒரு கோர்ஸுங்க. ஸோ இந்த ஆடை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நானும் பார்த்துட்டு சரி நம்ம இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஸோ கரெக்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இந்த கோர்ஸ் நான் பை பண்ணேன். இதோட விலை வந்துட்டு 1499 ரூபா. கோர்ஸ் பை பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் நிறைய டாபிக் கொடுத்துருப்பாங்க, ஒரு 23 டாபிக் கொடுத்துருப்பாங்க. அந்த டாப்பிக்கை பாருங்கள். அப்படி ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் லைனாக பார்த்துட்டே வாங்க. மெதுவாக தான் ஸ்க்ரோல் பண்ணுவேன். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த கோர்ஸோட இன்டர்ஃபேஸ். அப்புறம் இதுதான் அவங்க சொல்லித்தர போகிறாங்க. இதில் 1 by 1 நான் படிச்சுட்டேன். இந்த கோர்ஸ் யார் வாங்கலாம், யார் வாங்கக்கூடாதுன்னு பார்த்தா நான் அடுத்த டாப்பிக்கில் சொல்கிறேன். அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த கோர்ஸை யார் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபேஸ் ரிவீல் பண்ணி யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல, லைக் இவங்களே எடுத்துக்கோங்க. இவங்க ஒரு ஃபேஸ் ரிவீல் சேனல். அப்புறம் வந்துட்டு வேறு யார் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறா, நிறைய பேர் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறாங்க. ஃபுட் சேனல், ட்ராவல் பண்ணுறவங்க, ஸோ எல்லாருமே ஃபேஸ் ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் வந்துட்டு ஃப்ரெஷர், எனக்கு யூடியூப்னால் என்னன்னே தெரியாது, அதில் எப்படி அப்லோட் பண்ணுறதுனே தெரியாது, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கோர்ஸை பை பண்ணி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு யார் இந்த கோர்ஸை பை பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க, அப்புறம் வந்துட்டு யூடியூப் பற்றி தெரிஞ்சவங்க, அப்புறம் வந்து ஃபேஸ் காட்டாதவங்க, இந்த 3 பேரும் கண்டிப்பாக அந்த கோர்ஸை பை பண்ணால் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா இந்த கோர்ஸில் மொத்தமாகவே பேசிக்ஸ் மட்டும்தான். இப்படி தான் வந்துட்டு தம்ப்நெயில் வைக்கணும், இப்படி தான் வந்துட்டு டைட்டில் வைக்கணும், இந்த மாதிரி தான் ஆடியன்ஸை கவர் பண்ணணும், இந்த மாதிரி தான் போயிட்டு நேராக வீடியோ எடுக்கணும். ஸோ அவங்களோட மைண்ட் செட்டை மட்டும்தான் வச்சு இந்த கோர்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க நான் பார்த்த வரைக்கும். ஃபேஸ் காட்டி பண்ணுறவங்களுக்கு அவங்க சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேஸ் காட்டாமல் நிறைய பேர் சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ நான் ஃபேஸே காட்டாமல் சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு பை பண்ணக்கூடாது. ஸோ ஃபைனலாக இந்த கோர்ஸை பை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு பார்க்கும்போது மேலே சொன்ன 2 கேட்டகரி. நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷரு இல்லை ஃபேஸ் கட்டி பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த கோர்ஸை பை பண்ணலாம். ஏன் அப்படின்னா அதில் கொடுத்துருக்கிறது பூராமே பேசிக்ஸ் தான். அது யூடியூப்லையுமே தெரிஞ்சால் கிடைக்கும், பட் ப்ராப்பராக வந்துட்டு தெரியணும் அப்படின்னா அதை பை பண்ணலாம். இல்லை நான் செகண்ட் கேட்டகரியில் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக பை பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அது எல்லாமே யூடியூப் சேனல்லே கிடைக்கும். அப்புறம் ஏன் ப்ரோ ரிவ்யூ பை பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால்,
நிறைய பேர் வந்துட்டு கேட்க மாட்டாங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் என்னைக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் அது உங்கள் விருப்பம். கொஸ்டின் மார்க்கில் தான் நான் விடுறேன். பை பண்ணுறதும் பை பண்ணாதோ. ஸோ யார் பை பண்ணார் அப்படின்னா யாருமே பை பண்ணக்கூடாது. அவங்க சொல்லியிருக்க எல்லா விஷயமும் வந்துட்டு. ஸோ இந்த வீடியோவை பை பண்ணவங்க, இப்போ நானும் பை பண்ணியிருக்கேன், நான் மட்டும் இல்லை, லாயர்ஸும் பை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ரிவ்யூவை பற்றி பார்க்கலாம் வாங்க. தேநீர் இடைவேளை இந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஹவு டு பிகேம் சக்சஸ்ஃபுல் ஆன் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணாங்க. 1499 ரூபாய். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 39 எபிசோட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கோர்ஸ்ல ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து அவங்களோட சேனல்ல ஏற்படுத்த எப்படி வந்து அவங்க சேனல் வந்து வந்தது அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இதுல நம்ம முக்கியமா நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க யூடியூப்ல வீடியோ போட்டு லட்சக்கணக்கிலும் கோடிக்கணக்கிலும் சம்பாதிச்சவங்க நம்ம நாட்டுல இருக்காங்க. எப்படிங்க ஹவு டு பிகம் சக்சஸ்ஃபுல் இன் சோஷியல் மீடியா அப்படின்னு அதான் நம்ம ஒரு கோர்ஸ் அவங்க அதுல சொன்ன விஷயம் எல்லாமே வந்து அவங்களுக்கு அவங்க சேனல்ல நடந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து அவங்க ஒரு ஆட் தரப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பணம் சம்பாதிக்கலாம், எப்படி வந்து நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகலாம், நீங்களும் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு கதையா தான் இருக்கு. காரணம் என்னன்னா, அந்த கோர்ஸ்ல இருக்க நிறைய எபிசோட் வந்து நார்மலா நீங்க யூடியூப்ல போட்டு பார்த்தாலுமே வந்து ஓரளவு எல்லாமே அவைலபிளாவே இருக்கும். நிறைய நான் பர்சனலா ஃபீல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து மேக்சிமம் நம்ம முன்னாடியே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதை ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு 1500 ரூபான்றது இன்னைய தேதிக்கு வந்து ஒரு சாதாரண காசு கிடையாது. புதுசா ஒரு யூடியூபுக்கு வரவங்க ஆசைப்பட்டு வந்து பாக்குறாங்க அப்படின்னா இந்த ஒரு அமௌண்ட் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அந்த ஒரு 1500 ரூபாய்க்கு வந்து இந்த ஒரு கோர்ஸ் ஒர்த்தான்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ன கேட்ட கண்டிப்பா இல்லை. ஒரு வேளை வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட்ஸ் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா இந்த கோர்ஸ் வந்து ஒர்த்தா ஆகும் அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ அந்த அண்ணா சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவர் அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நீ என்ன திருப்பவும் இந்த வீடியோ போடுற அப்படின்னு கேட்டால், இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 1 மந்த்தாக வந்துட்டு அவங்க ஆட் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கோர்ஸை பற்றி இந்த மாதிரி வாங்குங்க, உங்களுக்கு நான் நிறையா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி ஆட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அவேர்னஸ்க்காண்டி தான் நான் இந்த வீடியோ இப்போ பப்ளிஷ் பண்ணுறேன். அப்புறம் இந்த வீடியோவை பற்றி பாசிட்டிவாக ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அதையும் நம்ம கேட்போம் வாங்க. தேநீர் இடைவெளி யூடியூப் சேனல்ல ஒரு கோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க, ஹவு டு பிகம் சக்சஸ்ஃபுல் இன் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க ஒரு அமௌண்ட்டும் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன நீங்க காசு வாங்கிருக்கீங்க, நாங்க சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்றவங்க நீங்க ஃப்ரீயா கொடுக்க மாட்டீங்களா, இது ரொம்ப ஏமாத்து வேலை அப்படின்ற மாதிரி பயங்கர நெகட்டிவான கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். பஸ் அவங்க ஒன்றும் கவர்மெண்ட் கிடையாது உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க, இல்ல அவங்க வந்து ஒரு சர்வீஸ் ட்ரஸ்டும் கிடையாது. அவங்க ஒரு பிசினஸ் பண்ற ஒரு பர்சன்ஸ். சோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, அதனால தான் அவங்களுக்கு காசு வருதுன்றல ஓகே. அதுக்கு தான் அவங்க உங்களுக்கு ரெகுலரா வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க, இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் போடுறாங்கல்ல, அதுக்கு தான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம். அது அவங்களுக்கு காசு போது நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, அது ஒரு டீலிங் முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி அவங்க ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் சர்டன் அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்னா அது அவங்க விருப்பம். இந்த ஐடில கூட நிறைய ஆன்லைன் கோர்ஸ் எல்லாம் இருக்கு. அங்க நீங்க போய் கேட்பீங்களா அவங்கள்ட்ட, நீ ஐடி படிச்சுட்டு ஏன் ஃப்ரீயா சொல்லி தர மாட்டேற, நீ ஏன் அதுக்கு காசு வாங்கன்னு கேட்பீங்க. அதே மாதிரிதான் இதுவும் இருக்கு. சோ அவங்க கிட்ட போயிட்டு நீ இதை ஃப்ரீயா தான் கொடுக்கணும், இது காசு வாங்கலாம்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய வன்முறை. தயவு செஞ்சு அதை யாரும் பண்ணாதீங்க. அந்த ப்ரோ பேசுனதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் சொல்கிறத நான் கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன் ப்ரோ. நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு என்ன கவர்மெண்ட்டான்னு கேட்குறீங்க. அது வந்துட்டு அவங்க கவர்மெண்ட் இல்லை தான். என்னோடய கேள்வி என்னென்னா, கவர்மெண்ட் கொடுக்குற ஃப்ரீயான ப்ராடக்டை வாங்கி அவங்க பேரை சொல்லி காசு வச்சு விற்கிறது தப்பு தானே? ஓகேவா? அவங்க பண்ணுறதும் அதுதான். யூடியூப்பில் இருக்கிற ஃப்ரீயான கண்டென்ட் எல்லாமே எடுத்து அவங்க ஒரு கோர்ஸாக ரெடி பண்ணி அவங்க சேல் பண்ணுறாங்க, அது தப்பு தானே? அப்புறம் வந்துட்டு செகண்ட் பாயிண்ட், ஆடில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் இந்த கோர்ஸ் வந்துட்டு சூட்டபிள் ஆகாது. தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, ஐடி கம்பெனியை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. பெரிய பெரிய ஐடி கம்பெனிலாம் கோர்ஸ் வைக்கிறாங்க, அவங்கன்னா ஃப்ரீயாவாக வைக்கிறாங்க, ஃப்ரீயாக போய் கற்றுக் கொடுக்க சொல்லணும். ஐடி கம்பெனியில் கோர்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க லைவாக சொல்லி தருவாங்க, இல்லை ரெக்கார்டட் வீடியோவும் இருக்கும். ஆனால் ஏதாச்சும் ஒரு டவுட்டு அப்படின்னா இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் படிக்கிறாங்க. தென் அதில் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, 100% பிளேஸ்மெண்ட்டோட கொடுப்பாங்க. இந்த கோர்ஸில் அப்படி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் வந்துட்டு அவங்க பண்ணுற விஷயத்த கரெக்டுன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் என்னோடய கருத்து. ஸோ கன்க்ளூஷன் ஆஃப் த வீடியோ, இந்த கோர்ஸ் ஒர்த்தா இல்லையான்னு பார்த்தா ஒர்த்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். மணி வேஸ்ட்டு தான். ஏன் அப்படி மணி வேஸ்ட்டு ஒர்த்து இல்லைன்னு சொல்கிறேன்னா, இது ஃபுல் பேசிக், இது எல்லாமே வந்துட்டு யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சொன்ன மாதிரி இல்லை ப்ரோ
அப்படி இருந்தும் நான் வாங்கி படிப்பேன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பீங்க தெரியுமா. நான் கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் வைக்கிறேன். அதில் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேசுனதுலேருந்து ஒரு 3 கொஸ்டின் அட்டாச் பண்ணியிருப்பேன். அந்த 3 கொஸ்டினுக்கும் யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ நான் பை பண்ண கோர்ஸை கிவ் அவேவாக கொடுக்குறேன். யார் வேணால் வாங்கி படிச்சுக்கோங்க. அதுக்கு ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும்தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு கீழே டன்னுன்னு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அதை ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி அவங்களுக்கு நான் கால் பண்ணி அதோட ஆக்சஸை நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஓகே வாரியர்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.